ஹலோடா, வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஜங்குக்கோட ஒரு ஒன் ஷாட் தான். அண்ட் யாரா இப்போ சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கமெண்ட் மஸ்ட். அண்ட் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுன்றவங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம டேட்டா ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்போ ஜங்குக்கு அப்படியே பெட்டில் லைட் ஆகிட்டு அப்படியே ரெஸ்ட் ரூம் பக்கமாக பார்க்குறான். அப்போ நீங்கள் ஒரு சின்னதாக ஒயிட் கலரில் டவல் மாதிரி கட்டிட்டு வெளில வரீங்க. உங்கள் ஹேர்லாம் ரொம்ப வெட்டாக இருக்குது. நீங்கள் வெளில வந்துட்டு ஜங்குக்கு அப்படியே பார்க்குறீங்க. அப்போ ஜங்குக், பொழுதானா பூவசந்தான் இனி வெடிஞ்சாலே உன் வசந்தான். ஜங்குக் பாரத்துலாம் சூப்பராக தான் இருக்குது, ஆனால் செயலில் ஒன்றுமே இல்லை. ஏண்டி ஏதாவது நைட்டு குறைகிற வச்சிட்டனா என்ன? ஜங்குக் விளையாடாத, நான் என்ன பேசுறேனே உனக்கு புரியலல்ல. ஏய், கிட்ட நின்று பேசாதடி, கொஞ்சம் இடையே நின்று பேசு. ஏதாவது பண்ணுறீன்ற போகிறேன், நான் வந்து போ. ஜங்குக்கா, நைட்டு தான் பண்ணல, உனக்கு பத்தலையா? ரெடி பண்ணுறது உன்னை பார்க்கும் போதெல்லாம் பண்ணணும்னு தோணுது. ஐயோ, ஏன்டி இப்படி மாற்றின? நான் எவ்வளோ பெரிய நல்ல பையன் தெரியுமா? எங்கள் அம்மா கீச்ச கோட்டை தாண்ட மாட்டேன்டி, நான் அவ்வளோ பெரிய நல்ல பையன். ஆனால் நீ என்னை மாய்க்கி இப்படி பண்ணிட்டேடி. ஆமாம்மா, உங்கள் அம்மா பின்னாடியே முன்னாடி பிடிச்சிட்டு சுற்று, அப்புறம் எதுக்கடா என் பின்னாடி வந்தா? ஆமாம்ல, தப்பு பண்ணிட்டணும். சரி ஓகே, பிரச்சனை இல்லை, பிரேக்கப் பண்ணிக்கலாம். என்னது பிரேக்கப் பண்ணிக்கலாமா? சொல்லுவடா சொல்லுவ அப்படின்னு சொல்லிட்டு பில்லோ வச்சு நீங்கள் ஜேகேவை செம்மையாக அடிக்கிறீங்க. அப்போ ஜங்கு, ஏய் அடிக்காதடி அப்படின்ட்டு அப்படியே உங்களை கிட்ட பிடிச்சி இழுத்து அவனோட ஸ்லாப்ல உட்கார வைக்கிறான். இப்போ எதுக்கு நீ உட்கார வைக்கிற? நகரு, நான் போகணும். ஏய் அங்கே பாரு, லைட்டும் டவல் அவுந்துருச்சு, நீ உள்ள வேற ஒன்றும் போடல, என் மேலே வேற உட்காந்துருக்க. உன்னோட ஒவ்வொரு பார்ட்ஸும் எனக்கு அப்படியே ஃபீல் ஆகுது. இப்போ ஒரு தடவை பொண்ணுமா என்ன இப்போ மட்டும் எனக்கு கூப்பிட்ற? என்னாலாம் முடியாது. உங்கள் அம்மா கீச்சக்கோட்டை நீ தான் தாண்ட மாட்டேல்ல. உங்கள் அம்மா காட்டுற பொண்ணியே போய் என்ன வேணால் பண்ணிக்கோ, என்னை விடு. ஓ, அப்போ அப்படி வர நீ. ஆனால் எனக்கு உங்ககிட்ட தானே எனக்கு தோணுது, என்ன பண்ணுறது? பாரு, முதல் நம்ம லவ் மேட்ரை வீட்டில் சொல்லு ஜங்குக். இன்னும் எவ்வளோ நாள் ஜங்குக் இது மாதிரி நம்ம மறைக்க முடியும் நம்ம லவ் மேட்ரை? எங்கள் அப்பா எனக்கு வர மாப்பிள்ளை பார்க்க போகிறோன்னு சொல்லிட்டு இருக்காரு, ஆனால் நீ அதெல்லாம் கேரே பண்ண மாட்ற. இப்போ எதுக்கடா என் ஃபேஸை டச் பண்ணிட்டு இருக்க? ஏய் அழகா இருக்குடி, லிப்ஸை பாரு எப்படி இருக்குன்னு, நல்லா புசு புசுன்னு. நீ கடிச்சு கடிச்சு தான் ரெட் கலர்ல இருக்கு, உனக்கு அது தெரியலையா? தெரியுதுடி, சரி விட்டு, லவ் மேட்ரு சொல்லலாம். ஜங்குக், இப்படிதான் நீ 1 இயராக சொல்லிட்டு இருக்க, ஆனால் சொல்லவே மாட்டுற ஜங்குக். இப்படியே போச்சுன்னா என்னதான் நடக்கிறது? நீ ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ, நான் வேற பையனை கல்யாணம் பண்ணிக்கிறேன், நம்ம வேற டைரக்ஷன்ல போயிடலாம், அப்போ உனக்கு சந்தோஷமா இருக்கும்ல? ஏய் பைத்தியக்காரி, இப்போ என்ன மூடில் இருக்கேன், ஏன்டி காலங்கத்திலே மூடை ஸ்பாயில் பண்ணுற? நான் ஏதாவது பேசிட்டேன்னா உனக்கு மூட் ஸ்பாயில். இப்போ நீ டச் பண்ணுறதுக்குலாம் உட்காந்து ரியாக்ஷன் கொடுத்தனா உனக்கு ஜாலியாக இருக்கும். ஏய் உனக்கு என்ன பிரச்சனை? இப்போ எதுக்கு காலங்கத்தாலே எரிஞ்சு விழுந்துட்டு இருக்க? நல்லா தானேடி இருந்தேன் நைட்டு நல்லா தான் இருந்தேன், என்னால் முடியல. என்ன நினச்சிட்டு இருக்க நீ? எனக்கு சுத்தமாக பிடிக்கல. என்ன ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோன்னே தெரியல. நீ உண்மையிலே நான் லவ் பண்ணுறியா? ஏய் சி, மற்ற பசங்க மாதிரிலாம் நான் கிடையாது, புரியுதா? நல்ல பையன்டி. இப்படி சொல்லி தான் எல்லாத்தையும் பண்ணிட்டேன். நான் உன் கூட என்ன ஜங்கு, உன் கூட எல்லாமே பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் எங்கள் அப்பா வேறு ஏதாவது பையனை கல்யாணம் பண்ணி சொன்னால் நான் என்ன பண்ணுவேன்? அப்பா கல்யாணம் பண்ணிக்கோ, ஆனால் ஒன்று சொல்லவா, உங்கள் அப்பா உயிரோடவே இருக்க மாட்டேன். அது என்ன எங்கள் அப்பா கிட்ட மட்டும் வர? போடா, எங்கள் அப்பா என்ன ஏதாவது சொன்னால் நான் கொண்டுடுவேன். ஏய் அந்த ஆள் தானே சொட்டேன். ஏய் என்ன நீ என் அப்பாவை என்கிட்டே சொட்டன்ற? உனக்கு அவ்வளோதான். நான் அப்படி தான் சொல்லுவேன் பார்த்துக்கோ. ஓ அம்மா கொடுந்தா நல்லா புசு புசுன்னு. ஏய் நான் சொன்னேன் எதுக்கு முழைக்கிற? இப்போ நீங்கள் அப்பா சொன்னேன், நான் எதை சொன்னேன்னா அப்படியே உங்கள் அம்மா பேச்சு எடுத்தோன்னே அப்படியே உன் மூஞ்செலாம் மாறுது. என்னை விட உங்கள் அம்மா மேலே தான் உனக்கு பாசம் அதிகம் இல்லை? ஏய் தாய் தாண்டி ஃபஸ்ட்டு, நீ எல்லாம் லாஸ்ட்டு தான். கிளம்பு. அப்புறம் இதுக்கு என்ன தோடுற? நைட்டில் மட்டும் நான் வேணும், மார்னிங்கன்னா உங்கள் அம்மா வேணும். போ, உங்கள் அம்மா கிட்டே போ அப்படின்ட்டு நீங்கள் எந்த போகலான்னு ட்ரை பண்ணுறீங்க. அப்போ ஜங்குக் அப்படியே உங்களை இழுத்து உட்கார வச்சு உங்கள் நெக் ஃபுல்லாக அப்படியே கிஸ் பண்ணுறான். பா நாடி, நான் பாடி வாஷ் யூஸ் பண்ணுறேன், இப்படி ஸ்மெல் அடிக்குது அப்படின்ட்டு உங்கள் நெக் ஃபுல்லாக கிஸ் பண்ணிவிட்டு உங்களோட டவல் அப்படியே லைட்டாக ரிமூவ் பண்ணுறான். நீங்களும் ஜங்குக் விட்டு, இப்போ தானே கத்துனேன், அதுக்குள்ளே என்ன? ஏய் நான் கத்துறேனா? நீ தாண்டி கத்திட்டு இருக்க, நான் ஒன்றுமே பண்ணல, நான் ஜஸ்ட் இதுதான் பண்ணுறேன். ஆனால் நீ பாரு, கலைந்ததுலேருந்து லப்பன்னு கத்திக்கிட்டு. ஜங்குக், எனக்கு இப்போ இன்ட்ரெஸ்ட் இல்லை, விடு. என்னது இன்ட்ரெஸ்ட் இல்லையா? அது எப்படி என் மேலே மட்டும் உனக்கு இன்ட்ரெஸ்டே வர மாட்டேங்குது? அப்படிலாம் ஒன்றும் இல்லை, இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் தான் நேற்று நைட்டில் அப்படி இருந்தேன் நான் அவன் கூட. அப்புறம் என்ன காலையில் இன்ட்ரெஸ்டாக இல்லை, எப்போ பார்த்தாலும் ஒன்றும் வராது, கிளம்பு நீ அப்படின்ட்டு நீங்கள் எந்திரிக்க ட்ரை பண்ணுறீங்க. அப்போ ஜங்குக் ஃபுல் டவலையும் பிடிச்சி உருவிடுறான். உங்கள் உடம்புல இப்போ ட்ரெஸ்ஸே இல்லை, நீங்கள் அப்படியே கையை வச்சு ஹைட் பண்ணுறீங்க.
ஏய், மேலே மறிக்க போறியா இல்லை கீரை மறிக்க போறியா? ரெண்டுமே தெரியுதே. சுச்சு, உன் குட்டி கை வேற மேலே பத்தலடி, வேணா கீரை மறைச்சு பாரு. சங்கு, இப்படி பேசாத, நீ கண்ணு முடு. ஏய், கடவுள் கண்ணை கொடுத்துருக்கதே ரசிக்கிறதுக்கு தான், அதை முடுன்னு சொல்கிற பத்தியா நீ? இதெல்லாம் நல்லா வாடி இருக்கு. சங்கு, இதெல்லாம் செட் ஆகாது, கண்ணு மூடு, எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னுட்டு நீங்கள் எங்கே போகிறதுனே தெரியாமல் நின்றுட்டு இருக்கீங்க. அப்போ ஜங்குக்கு ஒரு கால் வருது. அந்த காலை எடுக்கலான்ட்டு ஃபோனை பார்க்கறதுக்குள்ளே நீங்கள் ஒரு ரூம்குள்ளே ஓடிடுறீங்க. தப்பிஷ்டா, நாளைக்கு பார்த்துக்கலாம். இந்த மான் குட்டி என்கிட்ட இந்த அப்பப்போ தப்பிச்சிடுது, இருக்குடி உனக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் காலை எடுத்து பேச போகிறான். நீங்களும் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஜங்கு கிட்ட சொல்லாமலே கிளம்பலான்ட்டு போகிறீங்க. அப்போ ஜங்கு, ஏய் கோவக்காரி, சொல்லிட்டு விட போக மாட்டியா? சொல்லாமலே கிளம்புற? சொல்ல முடியாது. இப்போ உங்கள் அம்மா கிட்ட தானே கொஞ்சம் பேசிட்டு இருந்த, அவங்கக்கிட்டே பேசு. ஏய் இருடி, அவ கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வச்சுக்கின்னு எதுக்கோ கஷ்டப்படுறான். என்ன பாரு, கேவலமாக பண்ணிகிட்டு இருக்கேன்டி. ஏண்டி, நான் வேறு ஏதாவது பொண்ணுகிட்ட பேசினா தானே உனக்கு கோவம் வருது. என் அம்மா கிட்ட தானேடி பேசுகிறேன், அதுக்கேண்டி இவ்வளோ பொசசிவ் ஆகுற? நான் ஒன்றும் பொசசிவ் ஆகலை. நீ அட்லீஸ்ட் நம்ம லவ் மேட்ரு வீட்டில் சொன்னால் உனக்கு என்ன வந்துச்சு? ஏன் சொல்ல மாட்டேற? இதே மாதிரிலாம் நாள் இருக்க முடியாது. நீ உண்மையாலே என்ன லவ் பண்ணுறானே எனக்கு டவுட்டாக இருக்குது ஜங்கு. ஒரு நாள் உன் வீட்டு போக போகிறேன், அப்போ தான் உனக்கு தெரியும். பல்ல உடச்சி கையில் கொடுத்துருவேன். இந்த மாதிரிலாம் பேசினீன்னா ஓரளவுக்கு தான் பார்ப்பேன், புரியுதா? காலிலேருந்து எகிரிட்டு இருக்க, ஒழுங்காக கிளம்பிடு. ஏதாவது சொல்லிட போகிறேன். அதான் சொல்லிட்டல, நான் போகிறேன் அப்படின்ட்டு நீங்களும் கிளம்பியிருப்பீங்க. ஜங்குக் செம டென்ஷனில் அப்படியே உட்காந்துட்டு இருக்கான். நீங்கள் வெளியில் போயிட்டு திரும்பலாம் வந்து, ஜங்குக், ஏய் போதானே சொல்லிட்டேன், அப்புறம் எதுக்கடி வந்த? அது எப்படி? குடிக்க வேண்டியது கொடு, கிளம்புறேன். ஏய் அதெல்லாம் முடியாது, கிளம்பு. ஜங்குக், அது எப்படி? முடியாது, கொடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜங்குக்கு எதிர்க்க வந்து நின்றுட்டே இருக்கீங்க. ஜங்குக்கு டென்ஷன் ஆகுது. ஏய், டென்ஷன் ஏற்றத செம்ம கடுப்பில் இருக்கு, கிளம்பிடு. ஜங்கு, என்ன நீ மேரேஜுக்கு முன்னாடியே இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க? சாரிடா, ஏதோ ஒரு கோவத்தில் தானே சொல்லிட்டேன், சாரி அப்படின்ட்டு நீங்கள் ஜங்குக்கு ஸ்லாப்ல போய் உட்காடுறீங்க. ஜங்கு, ஏய் ஏந்திரு, அதான் பிடிக்கல கிடிக்கலான்னு காலில் அப்படி துள்ளினல்ல, இப்போ எதுக்கு வந்து உட்காடுற? ஜங்குக், சாரி, தெரியாம தானே பேசிட்டேன் அப்படின்ட்டு ஜேகேவோட லிப்ஸை அப்படியே லைட்டாக சாஃப்டாக டச் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ ஜங்குக்கும், ஏய் கையறி, வாய் மட்டும்தான் சொல்லுது, ஆனால் முகத்தை பார்த்தா அப்படி தெரியலையே ஜேகே. ஏய் நீ சும்மா என்ன மயக்காத, கிளம்பு. அதெல்லாம் முடியாது, இங்கே கொடுக்க வேண்டியதை கூட நான் போகிறேன். ஏன் நானே தான் கொடுக்கணுமோ? மேடம் கொடுக்க மாட்டீங்களோ அப்படின்னு கேட்டோன்னே நீங்களே ஜேகேவோட லிப்ஸில் போய் சாஃப்டாக கிஸ் பண்ணுறீங்க. அப்போ ஜங்குக்கு உங்கள் மேலே இந்த கோவம் ஃபுல்லாக அந்த கிஸ்ஸில் காட்டுறான். ரொம்ப ஹார்ஷாக கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஜங்குக் போதும். ஏய், கிஸ் பண்ணும்போது பேசாத, வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணலாமா? இதில் கூட வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணலாமான்னு கேட்பியா? போட, என்னால் முடியாது. ஏய் கம்முன்னு, இந்த கிஸ்க்காக தானே இவ்வளோ நேரம் உட்காந்துட்டு இருந்தேன். பாவி, விடு ஜங்குக், விடு ஜங்குக். பாரு, மானா தானா வந்து மாட்டிக்கிச்சு அந்த வலையில், நான் எப்படி விட முடியும் அப்படின்ட்டு ரொம்ப ஃபோர்ஸாக கிஸ் பண்ணுறான். உங்கள் லிப்ஸ்லேருந்து பிளட்டே வருது. போடா, பாக்கி இன்னசென்ட் மாதிரி மூஞ்ச வச்சுக்கிறது, ஆனால் பண்ணுற வேலையை பாரு பொறுக்கி அப்படின்னு சொல்லி திட்டிட்டு போறீங்க. ஜங்குக் சிரிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கான். ஏய் எங்க வேணா போடி, எங்க சுத்தினாலும் நீ வந்து நிக்கிற ஒரு இடம் என் கிட்ட தான், முதல்ல மாட்டு வடி மான்குட்டி உனக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபோன் பார்த்துட்டு உட்காந்துருக்கான். அப்படியே ஈவினிங் நீங்கள் ஜேகே ஒரு இடத்துக்கு வர சொல்லியிருப்பீங்க, மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு நீங்களும் அந்த இடத்துக்கு போய் உட்காந்துட்டு இருக்கீங்க. ஆனால் ரொம்ப நேரமாக ஆகி ஜங்குக்கு காணோம். சரி கால் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு ஜங்குக்கு கால் பண்ணுறீங்க. நாட் ரீச்சபிள்னு வருது. டென்ஷன் ஆகிட்டு, இந்த பையன் எங்கே தான் போனானே தெரியாது, நான் வர சொன்ன மட்டும் வரமாட்டான். திவ்யா அவங்க அம்மா கூப்பிட்டு போய் நிற்பான். அன்றைக்கி அப்படி தான் என் கூட இருக்கான், அவங்க அம்மா கால் பண்ணோன்னே நான் ரோட்டில் விட்டுட்டு போயிட்டான். சரியான ஃப்ராடு பையன், இவனை நம்பி நான் எப்படி என் லைஃபே அவங்ககிட்ட கொடுக்கறது? ஆமாம், மனசே கொடுத்துட்டான், இதுக்கப்புறம் லைஃப்பை கொடுத்தானா கொடுக்காட்டேன்னு. நீங்கள் இப்படி புலம்பிட்டே இருக்கும்போது பின்னாடி ஒரு பர்சன் வந்து நிற்கிறாங்க. திரும்பி பார்த்தா ஜங்குக் தான், கையில் ஒரு பொக்கேவோட வந்திருக்கான். ஏதே நான் ஜங்குக், சாரி கேட்கறதுக்கு பொக்கேவா? ஏய் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வந்துட்டு இருந்தேனா அப்போ ஒரு குழந்தை இந்த பொக்கே விற்றுட்டு இருந்துச்சு, பாவமாக இருந்துச்சு, சும்மா காசு கொடுக்கக்கூடாதுல்ல, அதுக்கு தான் இது கொடுத்துட்டு வாங்கிட்டு வந்தேன். சரி உன்னை பார்க்க வரோம் இல்லையா, சரி இதை உன்கிட்ட கொடுக்கலான்ட்டு. ஓ, அப்போ கூட எனக்காக நீ ஆசையாக வாங்கலைல்ல, எனக்காகலாம் நீயே வாங்க போகிற ஜங்கு, நான் தான் தப்பாக யோசிச்சுட்டேன். ஏய் சும்மா சொன்னடி, உனக்கு தாண்டி வாங்கினேன். ஏன்டா எல்லாத்துக்கும் டென்ஷன் ஆகுற? இந்த மாதிரி டென்ஷன் ஆகிட்டு தானே வச்சுக்கோயேன், இப்போவே முடியெல்லாம் நிறச்சிடும். ஆல்ரெடி கண்ணெல்லாம் வெளில வந்த மாதிரி பிதுங்கி போய் கிடக்கு. முடியெல்லாம் நிறச்சிட்டா உன்னை அவன்டி பார்ப்பான் கல்யாணத்தில், என்னாலே பார்க்க முடியாது செல்லம்.
அதனால நீ என்ன பண்ணுற, இந்தமாரி டென்ஷன்லாம் ஆகாத. ஜங்குக், நீ எவ்வளோ கூலாக இருக்க, என்னை பார்த்தா உனக்கு பைத்தியம் மாதிரி இருக்குல்ல. இருந்தாலும் நீ இவ்வளோ ஓப்பனாக ஒத்துப்பேன்னு நினைக்கலடி ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த பொக்கையை வச்சு ஜேகேவை அடிக்கிறீங்க. சரி சாரி விடு, லேட் ஆயிடுச்சு கொஞ்சம். எங்கே போயிருந்தா? உன்னை பக்கத்தாண்டி வந்தேன், வர வேலை கார் ரிப்பேர். ஸோ நான் என்ன பண்ணுறது, அதான் லேட் ஆயிடுச்சு. என்னமோ ஒரு காரணம் சொல்லிக்கோ. சரி, நீ இன்னும் 2 டேஸில் பேசுகிறேன். நான் வீட்டில் என்ன சொல்கிற, பேசலாமா வீட்டில் 2 பேரும்? என் வீட்டில் விடு, நான் பேசிப்பேன். உன் வீட்டில் உங்கள் அப்பா அவன் மேலே கையை வைப்பானா என்ன? தெரியல ஜேகே, வச்சாலும் வாய்ப்பு இருக்குது, வச்சாலும் வாய்ப்பாக இருந்தான்னு நினைக்கிறேன். நான் பார்த்துக்கிறேன் ஜங்குக். மூடுண்ணே, என் வீட்டுக்கு கிளம்பி வந்துடு, நான் பார்த்துக்கிறேன். அதெல்லாம் வேணாம், நான் பார்த்துக்கிறேன். என்ன உன்னை உங்கள் அப்பா இட்டு போட்டு அடிப்பான், அதை பார்த்துட்டு இருக்கவா? ஜங்குக், அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ ஒன்றும் நடுவில் வர வேணாம். அன்னைக்கு பார்த்துருந்தா இருந்தேன், கொஞ்சம் லேட்டாகிடுச்சு வீட்டுக்கு போவேன். உன்னை அப்படியே அடிக்கிறான், நானும் பார்த்தேன். நானே உன் மேலே கை வச்சதில்ல, அவன் ஏண்டி கை வைக்கிறான்? ஜங்குக், என் அப்பா என்ன அவன் சொல்லிருக்கா? இவங்க அம்மா சொன்னா உனக்கு எவ்வளோ கோவம் வரும்? எங்கள் அம்மா ஒன்றும் உங்கள் அப்பா மாதிரி கிடையாதுண்ணே. உனக்கு இப்போ கோவம் வருதுல்ல? எங்கள் அப்பா என் மேலே இருக்க பாசத்தில் தான் அடித்தாரு. ஐயோ, உலகத்தில் இல்லாத அப்பா பொண்ணு பாசண்டா, அப்பா என்னம்மா பண்ணுறா பேரு. ஜங்குக், இப்போ என்ன சண்டை போடுதான் இங்கே வர சொன்னியா? நான் எங்கடி வர சொன்னேன், நீ தானே தொல்லை பண்ணி வர சொன்னேன். அப்போ நான் பண்ணுறதுலாம் உனக்கு தொல்லையாக இருக்குது. நான் டார்ச்சர் பண்ணனால தான் வந்த மாதிரி பேசுகிறல்ல ஜெக்கி. நீ எவ்வளோ ஹர்ட் பண்ணுறேன்னு உனக்கு கொஞ்சமாக தெரியுதா? நிறுத்தடி, உனக்காக தானே பேசிகிட்டு இருக்கேன். இப்போ நீ தான் உங்கள் அப்பனுக்கு வக்காலத்து வாங்குற. நீ கூட தான் உங்கள் அம்மாவுக்கு பேசிகிட்டு இருக்க, நான் தான் கேட்டுனா? மூடுண்ணா, ரொம்ப பேசுகிறடி மயிறு, அப்புறம் பாரு வாயில் வரும். இன்னும் என்னென்ன பேசணுமா பேசு, நான் கேட்குறேன் அப்படின்ட்டு நீங்கள் போய் ஒரு சேரில் உட்காடுறீங்க. ஜங்குக்கும் ஷோ இவர்கிட்ட சரி வா நான் போய் சாப்பிட்லாம். இல்லை நான் வரல, எனக்கு பசிக்கல. முஞ்சப்பாரு வா, பசி தாங்க மாட்டேன்னு தெரியும், மூடிட்டு வாடி. இல்லை வேணாம். வா அண்ணா, ப்ரௌனி வாங்கி தருவேன்னா வருவேன். வெட்கமே இல்லைல்ல உனக்கு, வந்து தோலை வாங்கி தரேன். இப்போ எதுக்கு வெட்கத்தை பற்றிலாம் பேசுகிறா? போனா போதும் தான் நான் மன்னிச்சு விட்டேன். ஆமாம் மன்னிச்சு விட்டேன், வாடி வாடி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ப்ரௌனி வாங்கி தரலான்னு கூப்பிட்டு போகிறான். நீங்களும் ஒரு 6-7 ப்ரௌனி சாப்பிட்ருப்பீங்க. இதே மாதிரி சாப்பிட்டேன்னு வச்சுக்கோ ஸ்வீட்டை, அதனால உனக்கு சுகரும் வந்துடும். என்னன்னு எப்போ பார்த்தாலும் முழுங்கிட்டு பேசுடி, இல்லை சாப்பிட்டு முடிச்சுட்டு பேசு, நடுவில் வாயில் வச்சுட்டு குமுறாத. இல்லை நீ சொல்லு. ஃபஸ்ட்டு என்னன்னா கோவப்பட்டா முடி நெரிச்சிரும்னா, இப்போ என்னன்னா இது மாதிரி சொல்கிற, ஆனால் தான் சொல்லிகிட்டே இருப்பியா நீ? வாயில் இருக்கிறத முழுங்குடி, ஏதாவது பண்ணிட போகிறேன். ஜங்குக், நான் என்ன பண்ணாலும் உனக்கு எதனா பண்ணணும்னு தோணுமா? என்ன பண்ணுறது, உனக்கு அடிக்ட் ஆகிட்டேன் போலையே. பார்த்தா அப்படி தெரியல. பார்த்தா அப்படி தெரியாதுடி, கூட இருந்தால் தான் தெரியும். நான் கூட இல்லையா என்ன, நைட்டில் மட்டும்தான் இருக்கேன். பொண்டாட்டியாக வந்தீங்கன்னா மார்னிங் ஷிஃப்ட்டும் பார்க்கலாம். ஐயோ போடா, நீ சீக்கிரமாக வீட்டில் சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் வாமிட் எடுக்கிறீங்க. என்ன அது காலைல சாப்பிட்டது சரியில்லையா? இல்லை ஒரு மாதிரி கோமாட்டிட்டு வருது ஜங்கு, தலை சுற்றுது. ஏதாவது ப்ரௌனி ஏதாவது சரியில்லையா? இரு நான் போய் கேட்குறேன். வேணாம், அதெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு, எனக்கு தான் எதுவும் சாப்பிட்டது சரியில்லை போல். ஒன்றும் இல்லை, சரியாயிடும், தண்ணி மட்டும் வாங்கி தரியா அப்படின்னு சொன்னோன்னே ஜங்குக்கும் போய் தண்ணி வாங்கிட்டு வந்து தரான். உங்களுக்கு வாமிட் வந்துட்டே இருக்கு. எல்லாம் செட் ஆகாதுப்பா, நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாம். இல்லை ஜங்கு வேணாம், சரியாயிடும். சொன்னா கேள்றி வா அப்படின்ட்டு ஜங்குக்கு உங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறான். அங்கே போய் டாக்டர் உங்களை செக் பண்ணியிருப்பாங்க. டாக்டர் இப்போ ஜேகே கிட்ட ஜங்குக் கங்க்ராச்சுலேஷன்ஸ், அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது ஜங்குக்கு ஒரு பக்கம் ஹாப்பியாக இருந்தாலும் அதை எப்படி ஃபேஸ் பண்ண போகிறோன்னுட்டு அவனுக்கு ஒன்றுமே புரியல. டாக்டர் கன்ஃபார்மாக ப்ரெக்னெண்ட்டாக தானே இருக்கா? ஆமாம் ஜங்குக், அவங்க ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்காங்க அண்ட் கொஞ்சம் அவங்க வீக்காக இருக்காங்க, ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. டாக்டர் அவளுக்கு ஒன்றும் இல்லைல்ல? அவங்களுக்கு ஒன்றும் இல்லை, பேபியும் நல்லா தான் இருக்காங்க, பட் அவங்க தான் லைட்டாக வீக்காக இருக்காங்க. நான் சொல்கிற ஃபுட்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கோங்க, எல்லாமே சரியாயிடும். அவுட் சைட் ஃபுட்ஸ்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லி மெடிசின்ஸ்லாம் எழுதி தராங்க. ஜங்குக் இப்போ அப்படியே உங்களை வந்து பார்க்குறான். நீங்கள் ஜங்குக் என்ன நான் ஏதாவது தேவையில்லாமல் சாப்பிட்டுட்டேன்னா தயவு செஞ்சு ஸ்வீட்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு மட்டும் சொல்லிடாத ப்ளீஸ், அதனால் சாப்பிடாமலாம் இருக்க முடியாது ஜேகே. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா இது தானே. ஏன் மூஞ்சி ஒரு மாதிரியா இருக்குது? இல்லடி, அது உன்கிட்ட கொஞ்சம் கேட்கணும், கேட்கலாமா? கேளு. இப்போ நமக்கு பேபி உனக்கு ஓகேவாடி? ஜங்கு, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் நான். இல்லை நான் சும்மா கேட்குறேன். இப்போ எனக்கு எப்படியா இருந்தாலும் ஓகே தான். அப்படியா? ஏன் உனக்கு ஓகேன்ற? ஏன் ஜிக்கே, ஏன் என்ன?
பேபி வந்தால் என்ன? இல்லை, மேரேஜுக்கு முன்னாடினா அவங்க வீட்டில் அவங்க கிடக்குறாங்க ஜங்குக். எனக்கு என்ன இருந்தாலும் நீ தான் முக்கியம். அப்போ நான் உன்னை தானே செலக்ட் பண்ண முடியும். அப்போ உன்கிட்டேருந்து வர பேபியும் எனக்கு ஃபஸ்ட்டு தானே. ஓ, அப்படி வரியா? சரி 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 சரி, கிளம்பலாம் வா. ஆ, இன்னும் ட்ரிப்ஸ் ஏறிட்டு இருக்கே. ஓ, அது வேறு ஏறுதில்ல. சரி சரி, இங்கே பாரு, இதுக்கப்புறம் ஸ்வீட்டு கீட்டுன்னு போனேன்னு வச்சுக்கோ, பல்ல உடச்சிருவேன். ஏன்? இப்போ தானே கேட்டேன், நீ கூட இல்லைன்னு தானே சொன்னேன். இப்போ என்ன ஸ்வீட் பக்கம் போகக்கூடாதுன்னு சொல்கிற? ஏய், நீ சாப்பிட்டு அப்படின்னா போ, நீங்கள் பற்றி கவலையே இல்லை. என் குழந்தை எதுவும் பண்ணுறாதடி. என்னது? எனக்கு புரியல. இல்லை, நான் அப்பாவை போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கும் கொஞ்சம் கெத்தாக தான் இருக்குது. சொங்கு, நான் அம்மாவுக்கு போகிறேன்னா? ஏய், ரொம்ப இழுக்காத, இல்லை என்னால் தான். தேங்க்ஸ் சொல்லு. ஆ, குழந்தை பெற்றுக்க போகிறது நான் தானே, நான் ஏன் தேங்க்ஸ் சொல்லணும்? நீ வேணா பெற்றுக்கிறியா? ஏய், உனக்கு வாய் கொழுப்புடி அதிகமாக இருக்குது, போடா. அப்படின்ட்டு நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க ரெண்டு பேரும். ஜங்குக்கு அப்படியே உங்களை கொண்டு போய் வீட்டில் விட்டுருப்பான். நீங்களும் வீட்டில் ஆட்டியும் அவ்வளோ பெருசாக பேசிக்காம அப்படியே சிரிச்சுட்டே போய் ரூமில் படுத்து தூங்கியிருப்பீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜங்குக்கு உங்கள் வீட்டுக்கே வந்திருப்பான். நீங்கள் அப்போ தான் பேக்கப் ஆகி ரூமை விட்டு வெளில வரீங்க. ஜங்குக், என்ன பண்ணுற? அப்பா இருக்காருவா, வெளில போகலாம். எர்ரி, பெருக்கு வெளில ஏற்றிட்டு போகிறேன். ஜங்குக், நீ எதுக்கு இங்கே வந்த? அப்பா இருக்காரு, நான் சொன்னல. அப்பாவுக்கு தெரிஞ்சு அவ்வளோதான், என்னை கொண்டு போட்டுரும். ஏய், என்ன, நான் தானே, பேசிக்கலாம் இரு. ஜங்குக், என்ன ஏதாவது பேச போறியா? நீ தானே சொன்ன கல்யாணத்தை பற்றி பேச மாட்டான், அதான் பேச வந்திருக்கேன். பேச வந்தால் வெளில துரத்தி விட்ற. நாடி, இந்த பொண்ணுங்களை புரிஞ்சிக்கவே முடியல. ஜங்குக், அதெல்லாம் ஓகே, நம்ம பொறுமையாக பேசிக்கலாம். ஏய், வேணாம் இரு, பேசிடலாம். ஏன்னா டேட்டு போக போக தெரிஞ்சிடும். ஆமாம், ஆனாலும் எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. வெறி பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு ஜங்குக் பேசுகிற சவுண்டை கேட்டுட்டு உங்கள் அப்பா வெளில வந்திருப்பாரு. அமீரா, யாருமா இது? அப்பா, இது வந்து இது. எரிடி, நான் சொல்கிறேன், சட்டு புட்டுன்னு சொல்கிறது இல்லையாடி, இப்படி இருக்கிறியே. ஹலோ, நீங்கள் யார்? மாமா டென்ஷன் ஆகாதீங்க. அமீரா, யார் இது? என்னை மாமா தான் சொல்லிருக்காங்க, என்னடி பண்ணிட்டுருக்க? அப்பா, அது ஏங்க, ஏன் பொண்டாட்டிக்கிட்ட கத்துறீங்க? பொண்டாட்டியா? புரியல. அது ஒன்றும் இல்லை, நானும் உங்கள் பொண்ணும் லவ் பண்ணுறோம், எல்லாமே முடிஞ்சிச்சு. இப்போ ப்ரெக்னெண்ட்டாகவும் இருக்கா. ஸோ சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கலாம்னு ஒரு பிளானில் இருக்கும். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அப்போ உங்கள் அம்மா உங்களை அடிக்க வந்திருப்பாங்க. அப்போ ஜங்கு கையை பிடிச்சிட்டு, என் பொண்டாட்டி மேலாம் கை வைக்காதீங்க. இப்போ என்ன உங்களுக்கு? இவளுக்கும் எனக்கும் கல்யாணம் ஆகிட்டு உங்களுக்கு பிடிக்கல? ஆமாம், ஏதோ ஒரு ஆசை, பாதோடனே பிடிச்சிது, இருந்துட்டோம், என்ன தப்பு அப்படின்னு கேட்கும்போது உங்கள் அப்பா, அமீரா, உன்னை பற்றி நிறைய பேர் என்னென்னமோ சொன்னாங்க, எதையும் நம்பாமல் உன்னை நம்பினல, என் புத்தியை செருப்பால் தான் அடிக்கணும். உன்னை மாதிரி ஒரு பொண்ணை பெற்றதுக்கு சீ கருமம். அப்பா, சாரிப்பா, நீ சொன்னால் ஒத்துக்க மாட்டேன். ஏண்டி, உனக்கு வெக்கமா இல்லை? உன்னை காலேஜுக்கு எதுக்கடி அனுப்பணும்? அது சாரி அம்மா சாரிம்மா. இங்கே பாரு மாம்சு, நீ என்ன வேணா உன் பொண்ணு என் பின்னாடி பேசிக்கோ, என் முன்னாடி என் பொண்டாடி எல்லாத்தையும் சொல்லாத. சொங்க கம்முனு. கம்முனேறி, என் அம்மாவை பற்றி பேசினா மட்டும் வர இல்லை பொங்கிக்கிட்டு, நானும் வருவேன் உங்கள் அப்பனுக்கு. சொங்குக்கு மரியாதை கொடுத்து பேசு. முடியாதுப்பா. மாமா, நீ ஏன் உன் பொண்ணை கொடுக்குறியா? இல்லை நான் என்ன பண்ணுறது? சீக்கிரம் சொல்லு. இங்கே பாரு, உனக்குலாம் என் பொண்ணை கொடுக்க முடியாது, மொதல் வீட்டோட வெளில போ. ஓ, அப்படியா, சரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரிங் வச்சுருந்துருப்பான், அதை உங்களுக்கு போட்டு விடுறான். உங்கள் அப்பா, என்னடா பண்ணிட்டுருக்கா? ஏன் கண்ணு முன்னாடியே பாருங்க, என்னை பார்த்தீங்கல்ல, நீங்கள் வேறு வயசானவர், நான் வேற கையை வச்சிட்டேன்னா இவன் மேலே வேற கோச்சுப்பா. ஸோ தேவையில்லாமல் எதுக்கு, வேடிக்கை மட்டும் பாருங்க. என்னடி உங்கள் அப்பனை பார்த்துட்ருக்க, ரிங்கை போட்டு விடு. இல்லை ஜங்குக் அப்பா. இங்கே பாரு அமீரா, வேண்டாம், போடாத, அவனை வெளில போக சொல்லு. நான் சொல்கிறேன்ல, அப்பா பேச்சு கேளுமா. இல்லைப்பா, எனக்கு ஜங்குக்கு ரொம்ப முக்கியம், நீங்களும் ரொம்ப முக்கியம்ப்பா, புரிஞ்சுக்கோங்கப்பா. அமீரா, வேண்டாம், நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் செட் ஆகாதுமா, புரிஞ்சுக்கோ. அப்பா சொல்கிறேன்ல, நீ அப்பாவோட செல்லம் இல்லை, சொல்கிறது கேளுமா. பா, எனக்கு புரியுது, ஆனால் என்னால் ஜங்குக்கு இல்லாமல் இருக்க முடியாது. ஏய், அப்புறமா அந்த சென்டிமெண்ட்டை வச்சுக்கோங்கடி ரெண்டு பேரும். சீக்கிரமாக ரிங்கை போட்டு விடுறி. அது ஜங்குக்கு. ஓ, அப்போ நான் வேணாமோ? உங்கள் அப்பா தான் வேணுமா? நடி, நீ அசிங்கப்படுத்துற. சரி, நான் போகிறேன். ஜங்குக்கு, என்ன நீ இப்படி என்ன பிளாக்மெயில் பண்ணுற? ஏன்டா அப்படி பண்ணுற? அப்பா, ஜங்குக்கு நல்ல பையன்ப்பா, அது பேசுறது தான் அப்படி பேசும்ப்பா, நல்ல பையன்ப்பா. பாரு அமீரா, எனக்கு பிடிக்கலன்ட்டால, வேணாம், உள்ளே போ, நான் அவனை பார்த்துக்கிறேன். இல்லைப்பா, ஜங்குக்கு அந்த பையன் பாவம்பா, அவன் எதுவும் காட்டிக்க மாட்டான், அவன் ரொம்ப நல்ல பையன். நீங்கள் இப்படி பேசுகிறது அவனுக்கு ஹர்ட் ஆகும்பா. பார்த்தியா என் பொண்டாட்டிக்கு எவ்வளோ அப்பாசுன்னு? மாம்சு
போ மாம்ஸு, நீ தோத்துட்ட என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு உங்களை பார்த்து சிரிக்கிறான். கம்முனு இருடா, சின்ன பையன் மாதிரி பண்ணிட்டு இருக்காது. பா ப்ளீஸ்ப்பா. அமீரா, என் பேச்சை கேட்கறதா உள்ளே போ, இல்லைனா அவங்க கூடயே போயிடு. அப்போ ஜங்குக்கு உங்களை இழுத்து லிப்கேஸ் பண்ணுறான் உங்கள் அப்பா அம்மா முன்னாடியே. உங்கள் அப்பா அம்மா அப்படியே ஷாக்கில் பார்க்குறாங்க. நீங்கள் சும்மா என்ன பண்ணுற? இப்போ போதுமா? எங்களுக்கு ரிங்கு அவள் போட மாட்டேன்ட்டா, ஏன்னா உங்களை வச்சுக்கிட்டு கிஸ் பண்ணியாச்சு, பாதி மேரேஜ் முடிஞ்சிச்சு, ஓகேவா அப்படின்ட்டு உங்களை கூட்டிகிட்டு போகிறான் வெளியில். அப்போ நீங்கள் சுங்குக்கு என்ன பண்ணுற? அப்பா அம்மா அவங்க தான் வெளில போக சொல்லிட்டாங்களேடி, அப்புறம் என்ன அங்கே நீ பண்ணிட்டு போகிற? வா வா என் வீட்டுக்கு போகலாம். உங்கள் அம்மா அப்பாவுக்கு அது தெரியுமாடா? ஏன்டா அப்படி பண்ணிகிட்ருக்க? அதாவது காலைல குடிச்சிட்டியா என்ன? நானே அப்பா ஆக போகிறேன், ரூபா இருக்கலான்னு பார்த்தேன், விட மாட்டியாடி, சும்மா நான் கேள்வி கேட்டுட்டு வா அப்படின்ட்டு கூப்பிட்டு போகிறான். உங்கள் அம்மாவும் அப்பாவும் அப்படியே ஷாக்லேயே நின்றுட்டு இருக்காங்க. உங்கள் அம்மா கொஞ்ச நேரத்தில் அழுகவே ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் அதை பார்த்துட்டு அப்படியே ஜங்குக்கோட காரில் ஏறி உட்காந்துட்டு நீங்களும் ரொம்ப அழுதுருப்பீங்க. ஜங்குக், எதுக்கடி அழுதுட்ருக்க? அழுவாத, உனக்கு என் ஃபீலிங்ஸ் புரியாது. இதே மாதிரி என் வீட்டோட வந்து ஏறுனா உங்கள் அம்மா விட்டு நீ வருவியா? என்னை மட்டும் ஏன் கூட்டிகிட்டு போகிற? கொஞ்ச நாள் தான், கோவம் சரியாயிட்ட அப்புறம் இங்கேயே வந்து விட்றேன், உங்கள் அப்பா கிட்டேயே உட்காந்து கொஞ்சிக்கிட்டு இரு. யார் அழுவ போகிறாங்க? இப்போ எதுக்கும் உன் மூஞ்சி மாறுது? நான் ஒன்றும் மாறலையே, நல்லா தான் இருக்கேன். ரிங்கை போட்டு விட சொன்னேன், போட்டு விட்டியாடி? சாரி, அப்பா இருந்தார்ல, எனக்கு தெரியும் அது உனக்கு ஹர்ட் ஆயிடுச்சு தானே. கருமோ, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இதனால சின்ன குழந்தையா? எனக்கு குழந்த மாதிரி ட்ரீட் பண்ணுறது நிறுத்து, புரியுதா? நான் ஒன்றும் குழந்தை கிடையாது. அப்படியா? சரி, நான் என் அப்பாக்கிட்டே போயிடுவா? என்ன கார் நிறுத்துறேன், போறியா? என்ன ஜங்குக் இப்படி பண்ணிகிட்ருக்கா? நீ தானேடி போகணுன்னு, போ, எனக்கு நீ ஒன்றும் தேவையில்ல. எங்கள் அம்மாக்கிட்ட சொன்னோன்னா 1000 பொண்ணு வந்து க்யூவில் நிறுத்தும். நீ கிளம்பு. ஜங்குக்கா போடா அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே ஜங்குக்கோட ஷோட்டில் லைட் ஆகி அழுக ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அப்போ ஜங்குக், புது கோட்டுடி, இப்போ தாண்டி வாங்கினேன், அதுக்குள்ளே அழுது கரையாக்கிடாது, வெள்ளை கோட்டு வேற உன் கண்ணீர் பட்டு என்ன ஆயிட போதே, இடைப்படி. ஜங்குக் என்னாடி இல்லை, நீ எனக்கு கிண்டல் பண்ணிகிட்டே இருப்பப்போ உன் வீட்டுக்கு வேற கூப்பிட்டு போகிற. உங்கள் மம்மிக்கும் எனக்கும் ஆகுமா ஆகாதானே தெரியல. நீ மம்மிகிட்ட பேசுறியா? பேசாமலே எதுக்கிடி சும்மா என் மம்மிக்கும் உனக்கு ஏதாவது ஒரு சண்டையை வச்சு பேசிட்டு இருக்க? ஏன்னா உனக்கு அவங்கள தானே என்னை விட ரொம்ப பிடிக்கும். ஆமாம் பிடிக்கும், ஜல்லஸ் ஆகுதானே செய்யும். இப்போ என் அப்பாவுக்கு நான் சப்போர்ட் பண்ணோன்னே உனக்கு எவ்வளோ கோவம் வந்துச்சு. எனக்கா கோவமா? சீச்சி, அதெல்லாம் ஒன்றும் வரலையே. மூஞ்ச பார்த்தா அப்படி தெரியலையே. உனக்கு தோணும்டி, உனக்கா தோணும். நான்லாம் உனக்கு கோபல்ல, நீலாம் எனக்கு முக்கியம் இல்லை, புரியுதா? எனக்கு குழந்தை தான் முக்கியம். அப்படியா? அப்போ நான் குழந்தை பெற்று கொடுத்துட்டு எங்கள் அப்பா வீட்டுக்கே வந்துடுறேன். அப்போ நீ சந்தோஷமாக ஒரு குழந்தையும் உங்கள் அம்மாலாம் வச்சுக்கிட்டு பா, சொர்க்கோண்டி, ஒரு தொல்லை விட்டு போச்சு. நான் தொல்லையா அப்படின்ட்டு நீங்கள் ஜங்குக்கு மேலே உட்காந்து அடிக்கிறீங்க. கார் ஓட்டிகிட்டு இருக்கேன், இங்கே பாரு, எங்கன்னா போய் விட்டேன்னா 2 பேரும் போயிடும், ஒருங்கா போய் சீட்டில் உட்காரு அப்படின்னு சொன்னோன்னே நீங்களும் போய் உட்காந்துருப்பீங்க. கொஞ்ச நேரத்துலேயே ஜங்குக்கு வீடை ரீச் ஆகிருப்பீங்க. ஜங்குக்கு அப்படியே உங்கள் ஹேண்டை ஹோல்ட் பண்ணி, இங்கே நீனு என்ன பண்ணிட்டுருக்க? வேலை நின்று வீடை ரசிச்சது போய் உழப்பில்லாமா? ஜங்குக், எனக்கு பயமாக இருக்குது, உங்கள் அம்மா. இன்னும் இல்லடி, வா பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு ஜங்குக்கு உங்கள் ஹேண்டை ஹோல்ட் பண்ணி உள்ளே கூப்பிட்டு போகிறான். நீங்கள் ஒரு மாதிரி நர்வஸ்லேயே போகிறீங்க. உள்ளே போனால் ஜங்குக்கோட அம்மா உட்காந்துட்டு இருக்காங்க. ஜங்குக்கு அம்மா உங்களை பார்த்தோன்னே, வா மீரா, எப்படி இருக்க, நல்லா இருக்கியாம்மா அப்படின்னு கேட்குறாங்க. உங்களுக்கு ஒன்றுமே புரியல. என்ன தெரியுமா ஆண்டி? நல்லாவே தெரியுமே, ஜங்குக்கு உன்னை பற்றி எல்லாத்தையுமே சொல்லிட்டாமா. என்னை பற்றி என்ன சொன்னார்? பேசிட்டு நான் கொஞ்சம் வேலை இருக்குது, உள்ளே போயிட்டு வரேன். ஜங்கு, தனியாக விட்டுட்டு போகிறேன், நானும் வரேன். உன்னை எப்படி என் கூட்டு போத்தேன், இங்கே ஏறு. ஜங்குக்கு நானும் வரேன். ஜங்குக்கு என்ன நீ பொண்டாட்டி சொல்லிட்டு இப்போ தனியாக வரேன். சுச்சா இருக்க போகிறேன்டி, நீ எப்படி வருவ? நான் வந்ததே இல்லையா என்ன? அம்மா இருக்காங்கடி. இப்போ மட்டும் உங்கள் அம்மாவா? எப்போ முன்னாடி எப்படிலாம் பேசினேன்? என்னடா ஜங்குக்? ஒன்றும் இல்லைம்மா, அவளுக்கு ஏதோ தண்ணி தாகமாக இருக்கான். உட்காருமா மீரா, நான் போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ட்டு ஜங்குக்கோட அம்மா போகிறாங்க. நீங்கள் ஜங்குக் போகாதடா. வருதுடி, இங்கே அடி போக முடியும், அதெல்லாம் தெரியாது, நானும் வரேன். அம்மா வச்சுக்கிட்டு பாரு, மனம் தாங்காத, கம்முன்னு ஏறி போயிட்டு ஒரு செகண்டில் வந்துடுறேன்டி. நானும் வரேன் ஜங்குக், வெளில வந்து நிற்கவா? அசிங்கம் பிடிச்சவளை, மனத்தை வாங்காத, விட்ரி ஜங்குக் அப்படின்னு சொல்லும்போது ஜங்குக் பக்கனே ஓடி இருப்பான். நீங்கள் நர்வஸ்லேயே அப்படி உட்காந்துட்டு இருக்கீங்க. ஜங்குக்கோட அம்மா, என்னம்மா? தேங்க்ஸ் ஆண்டி. ஏன் இப்படி ஒரு மாதிரி ஷேக் ஆகுதோ ஹேண்டு? அது ஒன்றும் இல்லை ஆண்டி,
அது ஒன்றும் இல்லை. ஏமா ஒரு மாதிரியா இருக்குது? ஏசி போது இப்படிவே இருக்குது உனக்கு? அது வந்து ஓ புரியுது. ஜங்குக்கு எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டான். நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க, உன்னை மேரேஜ் பண்ண போகிறேன், எல்லாத்தையும் சொல்லிட்டான். நான் தான் உன்னை கூட்டிகிட்டு வானே சொன்னேன். அப்போ உங்கள் மைண்ட் வாய்ஸ் த பாவி உனக்கு இருக்குடா இரு அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு உட்காந்துட்ருக்கீங்க. அப்போ ஜங்குக்கோட அம்மா, நீ ஓகே தாம்மா, இருந்தாலும் என் அண்ணன் பொண்ணு ஒருத்தி இருக்கா, அவனுக்கும் ஜங்குக்கும் தான் பேசியெல்லாம் வச்சுருந்தோம். அந்த பொண்ணு இருந்திருந்தா ஜங்குக்கு இன்னும் நல்லாயிருக்கும். அம்மா அவங்க அம்மா அப்பாலாம் வெல் செட்டில்டு ஃபேமிலியா? அப்படின்னு சொல்ல முடியாது ஆண்டி, மிடில் கிளாஸ் தான். அது ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. நீ என்னதான் இருந்தாலும் என் அண்ணன் பொண்ணு அளவுக்குலாம் வரல. இவனுக்கு உன் மேலே பிடிச்சிருச்சு, சரி ஓகே, உங்களுக்கு சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிடலாம், பிரச்சனை இல்லை. சரிம்மா நீ ஜங்குக்கு ரூம் போ, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது கிச்சனில் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குவோட அம்மா கிச்சன் போயிருப்பாங்க. நீங்கள் ஜங்குக்கு ரூம் எதுனே தெரியாமல் அப்படியே தடவி தடவி பார்த்து போயிட்டு இருக்கீங்க. அப்போ ஜங்குக்கு ரூம்லேருந்து வெளில வருவான். நீங்கள் ஜேகேயை பார்த்தோன்னே, டேய் ஃப்ராடு பயலே, உன்னை எதாவது அடிக்கிறது அப்படின்னுட்டு அடிக்கிறீங்க. ஏய் என்னாடி எதுடி அடிக்கிற? உங்கள் அம்மா கிட்ட முன்னாடி சொல்லிட்டேன், அப்புறம் எதுக்கடா என்ன அப்படி போட்டு பயமுறுத்துறேன்? அது சும்மா நீ தானே பீதியில் வந்துட்டு இருந்தியா, சரி இன்னும் கொஞ்சம் பயமுறுத்தி பார்க்கலான்னு சொல்லிட்டு சொல்லலை. சரிண்ணா எங்கள் அம்மா என்ன சொன்னாங்க? உங்கள் அம்மா தானே நொன்ன சொன்னாங்க. போ அவங்க அண்ணன் பொண்ணாமே, அவங்களே கல்யாணம் பண்ண வேண்டியதானே, இதுக்கூட என் கூட இருந்தேன். டேய் என்னாடி அதுக்குள்ளேயே முட்டிச்சா? கல்யாணமே ஆகலை, அதுக்குள்ளே மாமியார் மருமக சண்டையா? ஐய மாட்டிக்கிட்டேன் போலையே. பேசாமல் அவங்க சொன்ன மாதிரி அம்மா சொன்ன விஷயமும் ஒன்று கரெக்டு தாண்டி. அவங்க சொன்ன மாதிரி அந்த பொண்ணலுக்கெல்லாம் நீ இல்லை தான். ஓ உனக்கு அப்போ அந்த பொண்ணு தான் அழகா? ஏய் அவனை விட அழகாக இருப்பா. ஓ சரி சரி, அப்போ நகரு, நான் போகிறேன். சரி போ. ஏன்னா இப்படி பண்ணுற? எல்லாத்தையும் விளையாட்டுத்தனமாக பேசாத ஜெக்கே, உனக்கு மட்டும் தான் ஹர்ட் ஆகுமா, மற்றவங்களுக்கு ஆகாதா என்ன? ஏய் சரி விட்றி, சும்மா சொன்னேன், எல்லாத்தையும் சீரியஸாக எடுத்துக்காத. நான் ஒன்றும் சீரியஸாக எடுத்துக்கல, நீ பண்ணுறதெல்லாம் ஹர்ட் ஆகுது. சரி சரி வா, ஒரு தடவையாவது உன் வாயிலேருந்து நீ தான் அழகுன்னு வந்திருக்கா? ஏய் இருந்தால் வரும்டி. இதுக்கப்புறம் நைட்டு வந்து எனக்கு தோடு, உனக்கு இருக்குடா. நைட்டு கொஞ்சம் கஷ்டம்தான், பார்ப்போம். வேறு பாப்பா இருக்குது, ஸோ தொடுறதுக்கு லெஸ் சான்சஸ் பேபி. சங்கு கிட்ட வராத, அடியே போ, நான் ரூம் போகிறேன். ஏய் சாப்பிட்டியா கல்ல? சாப்பிட்டுட்டேன். ஏய் நான் கல்லங்கத்தாலே புல்லு ரெடி, வாய் மேலேயே ஒன்று வச்சேன்னு வச்சுக்கோ, அது வராது. நான் நிஜமாலே சாப்பிட்டுட்டேன், எனக்கு ஒன்றும் தேவையில்லை. ஏய் சாப்பிடாம சாப்பிட்டேன்னு டென்ஷன் ஏற்றாத இந்த விஷயத்துலலாம், ஒழுங்காக சாப்பிடுவா. இல்லை எனக்கு பசிக்கலை, நான் அப்புறமா சாப்பிட்றேன். மணி என்ன மேடம் ஆகுது, இன்னும் உங்களுக்கு பசிக்கலைன்ட்ருக்கீங்க? மூட்டை வந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பிடிச்சி இழுத்துட்டு போகிறான். இப்போ மட்டும் என் மேலே என்ன பாசம் வருது? ஓ உங்கள் குழந்தைக்காக வருதோ? ஆமாண்டி என் குழந்தைக்கு தான் வருது, மூட்டு சாப்பிடு. நீங்களும் அப்படியே சாப்பிட்ருப்பீங்க. இப்படியே உங்களுக்குள்ள டேஸ் போகுது. ஃபைனலாக உங்களுக்கு மேரேஜும் ஆயிருக்கும். அன்றைக்கி நைட்டு அப்பா எப்படியும் மேரேஜ் ஆயிடுச்சு. ஒய் மண்குட்டி நடி, சும்மா சொல்ல கிடையாது, செம்மையாக இருக்கு இந்த வெள்ளை கலர் ட்ரெஸ்ஸில். சங்கு இதை கைட்டை ஹெல்ப் பண்ணு, எனக்கு ரொம்ப ஹெவியாக இருக்கு, என்னால் முடியல. ஏய் நான் சொல்கிறேன், உனக்கு லைட்டான ட்ரெஸ் தானே கொடுக்க சொன்னேன். இல்லை ட்ரெஸ் ரொம்ப லைட்டாக தான் இருக்குது, பட் எனக்கு லைட்டாக ஹெவியாக இருக்க மாதிரி இருக்குது. ஏய் ப்ரெக்னன்சி டைமில் சம்டைம்ஸ் இப்படி தோணும்டி, நான் ட்ரெஸ்ஸை அவுக்குறேன் அப்படின்ட்டு ஜங்குக்கு ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணிட்டு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருப்பான். அப்போ அவங்களோட பேக் நெக்கு ஃபுல்லாக பார்ப்பான். அவனுக்கு அதை பார்த்தோன்னே ஒரு மாதிரி ஆகுது. ஏய் ப்ரெக்னன்சி டைமில் பாட்டமில் மட்டும் பண்ணலாமா? அது எதுவும் பிரச்சனை வராதுல்ல, டவுனுக்கு தானே போகக்கூடாது. சங்குக்கா எனக்கு டயர்டாக இருக்குது. ஏய் நீ தூங்கிடிச்சாலும் நான் உன்னை டிஸ்டர்பே பண்ணல, நான் அம்மாட்டே கிஸ் கொடுத்துட்ருக்கேன், என்னமோ பண்ணி தொலைடா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ட்ரெஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு சும்மா ஒரு ஷார்ட்டான ஒரு ட்ரெஸ் மட்டும் போட்டு நீங்கள் போய் பெட்டில் படுத்துடுறீங்க. சங்குக்கும் நீங்கள் நல்லா தூங்கியிருப்பீங்க, ஆனால் அவங்கள கிஸ் பண்ணிவிட்டு லிப்லலாம் கிஸ் பண்ணிவிட்டு அவங்களே பார்த்துட்டு இருக்கான். அழகிடி நீ, ஆனால் அவன்கிட்ட சொல்ல மாட்டேன், சொன்னா திமுறி ஏறிடும் அப்படின்ட்டு உங்கள் லிப்பில் அப்படியே சாஃப்டாக கிஸ் பண்ணுறான். எப்படி தூங்குறா பார் மான்குட்டி, குழந்த மாதிரி தூங்குவான், ஆனால் பேசுகிற பேச்சப்பார் எப்போ பார்த்தாலே அம்மா சண்டைக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் செஸ் மேலே அப்படியே லைட் ஆகிட்டு அந்த ட்ரெஸ்ஸை லைட்டாக நீக்கிட்டு உங்கள் செஸ்க்கு நடுவில் கிஸ் பண்ணுறான். உங்களுக்கு அது லைட்டாக ஃபீல் ஆகுது. உங்க தூங்கு, டயர்டாக இருக்குது. ஏய் நீ தூங்குடி, நான் உன்னை எப்பயோ தூங்குன்னு சொல்லிட்டேன், நீ எதுக்கு ஃபீல் பண்ணிட்டு இருக்க, நான் தான் ஃபீல் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அப்படியே படுக்கிறான். உங்களுக்குலாம் எப்படியே ஒரு 1 இயர் போகுது. நீங்கள் அப்படியே டைனிங் டேபிளில் உட்காந்துட்டு அப்பனுக்கு பிள்ளை தப்பாமல் பிறந்திருக்கான் பாரு. டேய் ஒரு வா மட்டும் சாப்பிட்றம்மா, நல்ல பையன்ல ஒரு வா, அது உதவங்க பாரு
அங்கே பார்த்தியா பேர்ட்ஸ்லாம் பறக்குது, ஒருவன் மட்டும் சாப்பிட்றான் அப்படின்ட்டு குழந்தைக்கு ஊட்டி விட்டுட்டு இருக்கீங்க. அவன் அப்படியே உங்களை பார்த்துட்டு சிரிச்சுட்டே சாப்பிட்றான். அந்த பையனும் உங்களுக்கு ஒரு பாய் பேபி தான் பிறந்திருக்கும். இப்போ ஜங்குக் அப்படியே ஆஃபீஸ் கிளம்பலான்ட்டு கீழே வரான். ஏய் என்னடி எப்போ பார்த்தாலும் குழந்தை கூடயே இருந்துக்கிட்டு, முன்னெல்லாம் நீ தானே எனக்கு கோட்லாம் எடுத்து கொடுத்து அப்படியே போட்டு விட்டே கிஸ்ஸை கொடுத்தே அனுப்பி விடுவேன். இப்பெல்லாம் எப்போ பார்த்தாலும் உன் பையன் கூடயே சுற்றுற. என்ன விஷயம் வரமாட்டியோ? உன் பையன் உன்னை விட மோசம் தெரியுமா? எல்லாத்துக்கும் நான் தான் வரணுமா? வேறு யாருக்கிட்டையும் இருக்க மாட்டான். முக்கியமாக உங்கள் அம்மா கிட்டே இருக்க மாட்டான். ஐயா என்ன சந்தோஷம் பாரு இதுக்கு. என்னடி உனக்கு அவ்வளோ சந்தோஷம் ஏமாட்ட போலன்றது? எனக்கு புரியலை சார். அது எப்படி உனக்கு உங்கள் அம்மா சொர்க்கம்னா என் பையனுக்கு நான் தான் சொர்க்கம். நாங்கள் 2 பேர் தான். இதுக்கப்புறம் பக்கமே வரமாட்டேன். அதுக்கப்புறம் பாருடா உனக்கு இருக்குது. ஏய் என்ன மறந்துட்டியோ அப்படின்ட்டு ஜங்குக்கு அப்படியே உங்க லிப் கிட்ட வரான். டீ குழந்தை இருக்குடா. இருக்கட்டும் என் பையன் தான், பார்க்கட்டும் எப்படி பார்க்குறான் பற்றி அப்பாவை. ஆனால் பாரு அப்படியே உன் முட்டை கண்ணு குழந்தைக்கும் இருக்குது. ஏய் எனக்கு ஒன்றும் முட்டை கண்ணு இல்லை. ஆமாம் 2 லட்டு வச்ச மாதிரி கண்ணு இருக்குது, இது முட்டை கண்ணு இல்லையா? மூஞ்ச பாரு குழந்த மாதிரி. உனக்குலாம் குழந்த பிறந்த மாதிரியாடா இருக்குது, இன்னும் குழந்த மாதிரி இருக்க அப்படின்னு சொன்னோன்னே ஜங்குக்கு உங்க ஸ்லாப்பில் வந்து உட்காந்துட்டு அப்படின்னா என்னி கொஞ்சடி அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்போ இங்கே பாரு உன் மினி ஜெராக்ஸ் இருக்குது, அதுக்கு முன்னாடி இப்பெல்லாம் பண்ணிருக்காத, அது நம்மளை தான் பார்க்குது. ஏய் பார்க்கட்டும், அவனை அந்த கையில் வச்சுருக்க, என்னை இந்த கையில் வச்சுக்கோ. ஏடி கொஞ்சடி. சோ நீ தாண்டே ஃபஸ்ட்டு பையன், நல்லா வந்துட்ட பார்த்தியா புசு புசுன்னு. ஏய் அப்படியே கிஸ் பண்ணலாமா? சங்கு வேணாம் பையன் இருக்கான். ஏய் என்ன ஊட்டி விட்டுருக்க? அவனுக்கு வேற ஊட்டி விட்டுட்டு இருக்கேன். நான் சும்மா ஹனி சாப்பிட்லான்னுட்டு. எனக்கும் ஹனி சாப்பிடணும் போல இருக்குது. சாப்பிட்றா. எனக்கு இந்த ஹனி வேணாண்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹனியை அவங்க லிப்பில் தேய்க்கிறான். எனக்கு இந்த ஹனி தான் வேணும் அப்படின்ட்டு குழந்தை முன்னாடியே கிஸ் பண்ணுறான். உன் மினி ஜெராக்ஸ் பார்த்துட்டு இருக்குடா. பார்க்கட்டும் எனக்கு என்ன அப்படின்ட்டு ஜங்குக்குங்களை நல்லா டீப்பாக கிஸ் பண்ணுறான். குட்டி ஜங்குக்கும் என்ன நடக்குதுன்னே தெரியாமல் அம்மா அப்பா கிஸ் பண்ணுறத அப்படியே பார்த்து சிரிச்சிட்டு இருக்கு ஷாக்கில். இந்த ஒன் ஷாட் நான் முடிக்கிறேன். அண்ட் இது ஸ்பெஷலாக ஆகஸ்ட் 18க்காக ரெடி பண்ணது. பிகாஸ் அது என் பர்த்டே. ஸோ ஜங்குக்கு ஒரு ஸ்பெஷலான எனக்கே நானே டெலிகேட் பண்ணிக்கிறேன். நமக்கு எப்போவுமே நம்ம தான். ஸோ செல்ஃப் கம்பெனியை நம்ம எப்போவுமே என்ஜாய் பண்ணணும். அண்ட் இந்த ஒன் ஷாட் எனக்கு வந்து ஒன் ஆஃப் த ஃபேவரட் ஒன் ஷாட் ஆகிடுச்சு. உங்களுக்கு இது பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. டாடா பாய்.